ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஒரு சிறப்பு பதிவு. இப்போ மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு. சனி கிரகம் பயிற்சி ஆகுது இல்லையா, மார்ச் 29 மீனராசிக்கு வர்றார். 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் அவர் நட்சத்திர ரீதியாக பலன் தரும் பொழுது ஒரு மாதத்துக்கு குரு மாதிரி பலன் தருவார், ஏப்ரல் 27 வரைக்கும். அப்போ 30 நாள் குருவை போல் வேலை செய்கிறாரு. கூடவே அதே நட்சத்திரத்தில் ராகுவும் இருக்காருங்கிறது தான் இங்கே நம்ம எடுத்துக்கிற டாபிக். ராகு சனி சேர்க்கை பலன் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும்? அது உண்மையிலேயே இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், விரயச்சனி, விரயராகு இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் யார் யாருக்கு எப்படி வேலை செய்யுங்கிறதுல ஜோதிடத்தில் வித்தியாசம் இருக்குது. ஒரே அடியாக மேச லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரே பிரச்சனையாகவே கொடுத்துட்ருக்கக்கூடாது. 12ஆம் இடம்னால அங்கே எந்த கிரகம் வந்தாலும் நம்மளை பிரச்சனையே பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. அதில் என்ன நல்லது இருக்குது, அது எந்த விஷயத்தில் நமக்கு எப்படி வேலை செய்யுங்கிறது தெளிவாக்கிக்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம பதிவுகளில் ஒவ்வொரு கோச்சாரத்துலேயும் நம்ம ஜனன ஜாதகத்தினுடைய தன்மையை விரித்துரைத்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சனி நமக்கு நல்லவரா கெட்டவரான்னு. நட்சத்திர ரீதியாக கெட்டவர் தான். நட்சத்திர ரீதியாக கெட்டவராக இருக்கிறவங்க நம்ம ஜனன ஜாதகத்தில் கணித்து பார்க்கும்போது உபநட்சத்திர ரீதியாக நல்லவராகவும் வரலாம். அல்லது நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி உட்கார்ந்த இடத்தின் பிரகாரம் அவர் கெட்டதை கெடுக்கிற மாதிரி ஒரு நல்லதை வளர்க்குற மாதிரியும் அமைஞ்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நமக்கு பலாபலம் நடக்கும். எப்போ நடக்கும்னா சனியினுடைய திசாபுத்தி அந்தர காலங்களில் நடக்கும். அதே மாதிரி இப்போ ராகுவை பற்றி கோச்சாரத்தில் பார்க்கணும்னா ராகுனுடைய திசாபுத்தி அந்தர காலத்தில் நடக்கும். அப்போ நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். 12ஆம் வீட்டில் சனி ராகு வந்துருச்சு, அப்போ நமக்கு இருந்த இடத்தின் பலனை தருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஒரு கிரகம் 12ல் இருக்குதுங்கிறதுனாலேயே அது இருந்த இடத்த அப்படியே கொடுத்துறாது. அங்கே என்ன நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திரத்தின் பலனைத்தான் செய்யும். அப்போ நமக்கு பாக்யாதிபதியான குரு இருக்கார், அவர் இப்போ 2ஆம் இடத்துல போயிட்டுருக்கார் இல்லையா, அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குருவை போல் இவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து குருவை போல் நமக்கு நன்மை செய்கிறாங்கன்னா நமக்கு பண ஆதாயத்தை கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். தொழில் ரீதியாக 2வது வேலை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அடுத்த வேலை, அடுத்த தொழில், எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம், வெளிநாட்டு வேலை, ரகசிய செயல் திட்டங்கள். இப்போ நிறைய இடத்துல இப்போ துப்பறியும் இலாக்காக்கள் இருக்குது, ரைடு போகிறாங்க. இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரகசிய செயல் திட்டங்களில் அடங்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம், அதே மாதிரி மூலதனம், இத்தனை விஷயம் இருக்குங்க 12ஆம் வீட்டில். அதனால் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன நடக்கும், மூலதனம் பண்ணுறதுக்கும் மூலதனத்தை பெருக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தில் பணம் போட்டு அதன் மூலம் நாம் லாபம் சம்பாதிச்சு பண வரவை ஈட்டுவதற்கு சரியான காலகட்டம் இது. எடுத்த உடனே நமக்கு 12ல் சனி வந்த உடனே அப்படியே ப்ராப்ளமாக நினச்சிக்கூடாது. உண்மையிலேயே உங்களுடைய லக்ன புள்ளி கேது 1ஆம் பாதத்தில், அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் விழுந்திருந்தால் மட்டும் 12ல் வந்த உடனே சனி உறவு ரீதியாக, உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம். அதுவும் அந்த 1ஆம் புள்ளியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான், அஸ்வினி 1ல் பிறந்திருந்தால் மட்டும்தான். இப்போ இதே 2வது புள்ளி அஸ்வினி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மாறலைன்னு தான் அர்த்தம். அதனால் பாவ ரீதியான கணக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். அதனால தான் நம்ம தொடர்ந்து மெதுவாக போனாலும், மெதுவாக நம்ம ஜோதிடத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு உண்மைத்தன்மையான ஜோதிடத்தை வளர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான்
நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளை போட்டு வரோம். இன்னும் சொல்லப்போனால் உபநட்சத்திரம் அப்படிங்கிறது 12 பாவத்துக்கும் நம்ம பிறந்த ஜாதகத்துக்கு கரெக்டான அதிகாரிகளை சுட்டி காட்டும். கரெக்டான கிரகங்கள், இந்த கிரகம் நம்மளுக்கு பணம் கொடுக்கும், இந்த கிரகம்தான் நம்மளுக்கு வேலை கொடுக்கும், இந்த கிரகம்தான் நமக்கு தொழிலை கொடுக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு இந்த கிரகம்தான், கஷ்ட நஷ்டத்துக்கு இந்த கிரகம்தான் அப்படின்னு பிறந்தப்பயே நம்ம விதி தீர்மானிச்சிருது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம பெயர்ச்சி பலனாகட்டும், திசாபுத்தி பலனாகட்டும், எந்த விதமான நாள் சந்திரன் நகரக்கூடிய நாள் பலனாகட்டும் எல்லாமே நம்ம அதிலிருந்து தாங்க சம்பவம் நிகழுது. அப்போ அதை விட்டுட்டு நம்ம வெறும் பயிற்சியை பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில் இது நீங்கள் இந்த 1ஆம் பாதம் அஸ்வினி 1 தவிர வேறு எந்த புள்ளியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் தைரியமாக முதலீடு செய்யலாம். அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம், வேலை கிடைச்சிரும். விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை. பிரம்மாண்டமாக ஏதாவது ஒரு வேலையை செய்வீங்க. அப்போ இப்போ மூளை உழைப்பு சார்ந்து ஒரு வேலையில் இன்சார்ஜாக இருக்கிறீங்க. ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி நீங்களே ஒரு விஷயத்தை எடுத்து இது மாதிரி ஐடியா கொடுப்பீங்க. அந்த ஐடியானால் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைச்சிரும், உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடும் உங்கள் திறமையினால். அப்போ உங்களுடைய திறமை பயன்படுத்துறதுக்கும் உங்களுடைய உழைப்பு சார்ந்த நடவடிக்கைகளை பயன்படுத்துறதுக்கும் மூலதனம் போட்டு நீங்கள் எந்த தொழிலில் போய் இன்வால்வ் ஆகிறதுக்கும் இது நல்ல காலகட்டம். ஆனால் தசாபுத்தி நடக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சனி ராகு தசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் நடந்தால் மட்டும் இந்த பலன் உறுதியாக நடக்கும். சரி, ஒரு வேளை உங்களுக்கு இந்த 2 கிரகத்தில் யாராவது ஒருத்தர் கெட்டவராக போயிட்டாங்கன்னு வைங்க. அது எப்படி சார் கெட்டவராக போவாங்கன்னா, நம்ம ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக இந்த 2ல் எந்த கிரகம் வந்திருந்தாலும் கெட்டவங்க தான். அவங்க எந்த நட்சத்திரத்தில் போனாலும் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தையும் கெடுத்துருவாங்க, அந்த நட்சத்திரம் சார்ந்த பாவத்தையும் கெடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு ராகு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, ஒரு நல்ல திறமையை கொடுக்குறாரு, ஒரு நல்ல கஸ்டமரை கொடுக்குறாரு, மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சனி மட்டும் நமக்கு பிறந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக அந்த 8ஆம் பாவத்தை செயல்படுத்துகிறவராக வந்துட்டாருன்னு வைங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் பிரச்சனையாகும். சிலது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நம்ம ஏதோ ஒன்று சம்பாரிச்சிக்கலான்னு சொல்லி ரகசியமாக ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போனோம் அப்படின்னாலும் மாட்டி விட்டுரும். அப்போ இந்த 8-12 கனெக்ஷன் கோச்சாரத்துலேயோ நமக்கு திசாபுத்தியிலோ டச் ஆகும்போது அந்த மாதிரியெல்லாம் மனசு போக வைக்கும், புத்தி போக வைக்கும், தவறான வழிகளில் போக வச்சு அதற்கான தண்டனைகளை அனுபவிக்க வச்சிரும். அதனால் எதுவாக இருந்தாலும் சனி ராகு சேர்க்கை என்பது 12ஆம் இடம் கெட்ட இடமாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கும் பணவரவுக்கும் மூலதனத்துக்கும் அது நல்ல இடம். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.